இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேன்ஃபில் இருக்கக்கூடிய லேக் லூயிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இந்த வீக்கெண்டில் சாட்டர்டேயில் வந்து நாங்கள் போயிருந்தோம். செமையாக இருந்தது. லேக் லூயிஸில் எந்த தண்ணியுமே இல்லை, ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த கொஞ்சமாக தண்ணி இருக்கிற ஏரியா மட்டும்தான் தண்ணியாக இருந்தது. மீதி எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஐஸாக இருந்தது. அந்த ஐஸ்லேயே எல்லா கிட்ஸுமே அப்படியே ஸ்கேட்டிங் பண்ணிவிட்டு, நாங்களுமே ஷூஸோடு அப்படியே ஃபுல்லாகவே நடந்து போனோம். லேக் லூயிஸ்க்கு உள்ள வரைக்குமே நடந்து போனோம். அப்போ கூட அங்கே எந்த பிரேக்குமே ஆகலை, அந்த அளவுக்கு ஐஸ் ஃபார்மாக இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக கேல்கரியில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ லேக் லூயிஸ் போய் பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த லேக்கில் இருக்கக்கூடிய ஐஸையே கட் பண்ணி எடுத்து சும்மா ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அது எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜான்வரியில் வந்துட்டு அவங்க ஃபெஸ்டிவல் வச்சுருப்பாங்க போல, ஒரு 4 days. நம்ம அதுக்கு போகலை, பட் அங்கே வந்து அந்த ஆர்ச் இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நார்மலாகவே பேன்ஃபில் லேக் லூயிஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இப்போ ஃப்ரீஸாக இருந்தது. பார்க்கவுமே அவ்வளோ அழகு. இயற்கையை ரசிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. போய் அப்படியே அந்த மலையோடு சேர்ந்து அந்த ஸ்னோ அப்படியே மலைகள் ஃபுல்லாக ஒயிட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லேக்லேயே கட் பண்ணி அவ்வளோ அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் எல்லாருமே அழகாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே சாக்கர் விளையாடுறதுக்கு தனியாக ஸ்டேடியம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்துட்டு ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான ப்ளேஸும் வச்சுருந்தாங்க. அந்த ஃபெஸ்டிவலில் அதெல்லாமே பண்ணியிருந்துருப்பாங்க போல். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. என் குழந்தைங்களும் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ டீப்பாக ஐஸாக இருக்குது பாருங்கள். பேன்ஃபை பொறுத்தளவு எப்போவுமே அங்கே ஸ்னோ இருந்திருக்கும் போல். வின்டர் டைமில் டெய்லியுமே அங்கே ஸ்னோ பொழிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு இருந்தது. நாங்கள் போகும்போது -20 இருந்தது. ஆனால் அந்த -20 ஃபீல் பண்ண முடியல, ஏன்னா சன்லைட் அதிகமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அன்றைக்கி வெதர். நார்மல் ஷூஸ்லேயே இந்த ஸ்கேட்டிங் வீல் வச்சு தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நார்மல் ஷூஸ்லேயே நம்ம வந்துட்டு உள்ளே போயிருந்து லேக்கை ஃபுல்லாகவே நடந்து வாக் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது பேன்ஃபில் இருக்கக்கூடிய லேக் லூயிஸ் வந்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். Thank you.